Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 402 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த குரங்கு வாய அப்பு வாயில கையில மூக்கலன்னு சொல்லி இசைய சும்மா வாரி வழங்கிட்டு இருந்தால கிசருக்கு ஒரே அளவும் புரியல. அவனே சீரியஸா ஒருத்தனை போட்டு தள்ளுறதுக்காக மிதிக்கிறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருந்தான். அந்த டைம்னு பார்த்துட்டு இப்படி மியூசிக் வாசிக்கிட்டு இருந்தானா ஒருவேளை பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிக்கிறானோன்னு ஒரு சின்ன டவுட் வரும். ஆனா அவன் வாசிக்கிறதா பார்த்தா பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி எல்லாம் இல்ல. மனசுக்குள்ள ஹிப்ஹாபாதி அனிருத்து ஏன் எமினம் எல்லாம் சேர்த்தி குளச்சடிச்சதா நினப்பு. ராப் சாங்க பாடிட்டு யோ யோ மா யோ கோயோன்னு இருப்பான். அந்த சத்தத்தோட வேவ்ஸ் வந்து அப்படியே பரவும். அவனை பார்த்துட்டு ட்ரேக் இவன் சீரோராச்சே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிப்பான். அப்ப அந்த அப்பு என்ன பண்ணுவான், கிசரோவை பார்த்துட்டு அவன் தலையில ஒரு அடி அடிப்பானா. உடனே கிசரோவோட கை மட்டும் அப்படியே தனியா கல்ல அப்படியே பறக்கும். அவன் கேஷுவலா பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு முழிப்பான். அப்ப இவன் மியூசிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி கண்ணா பின்னான்னு என்னென்னமோ பண்ணுவானா. சோ அந்த மியூசிக்ல அப்படியே நெருப்பா பரவி வரும். அது வந்து கிசரோவோட பாடியில பட்டு பாடி அப்படியே சில்லு சில்லா செதறி போய் விழும். அதாவது மியூசிக் வாசிச்சே அவனோட பாடியை துண்டு துண்டா செதற அடிச்சிட்டான். அப்படி செதறி விழுந்துமே அவன்கிட்ட எந்த ஒரு பீதியுமே இருந்த மாதிரி இல்ல. பட் அவன் எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே கடந்த உடனே இவனுக்கு ஓவர் பில்டப் ஆயிருச்சு. எப்படி நேவி அட்மிரலையே சாச்சிட்டல்ல, நான்லாம் எவ்வளவு பெரிய ஆளு என்கிட்டயே வா. ஆனா இதுக்கப்புறம் இங்க இருந்தேன்னா ஏழரை நாட்டு சனி என் மேல ஏறி விளையாண்டு போயிரும். அதனால கத்திக்கிட்டே ஓடிட வேண்டியதான்னு குடு குடு குடுன்னு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருவான். அப்ப கிசரோட பாடியில இருந்து அப்படியே புகையா வந்துகிட்டு இருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான் இவன். சரி ரைட்டு, அடுத்த வேலையை பாப்போம்பா. அவனோட கால் ஃபர்ஸ்ட் தனியா எந்திரிச்சு நிக்கும். அப்புறம் அவன் பாடி அப்படியே லைட்டா மாறி அந்த லைட் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அந்த மிச்ச இருக்க பாடியில போய் ஜாயின் ஆகும். சோ பழையபடி நார்மல் ஆயிருவான். தண்ணி, காத்து, நெருப்பு, ஒலி, புகை இதையெல்லாம் என்னதான் விட்டுனாலும் ஒண்ணு வேலைக்கு ஆகாது இல்ல. அந்த மாதிரி தானே இவனும். ஒலியாச்சே, அவ்வளவு சீக்கிரத்துல இவனை கொல்ல முடியுமா? அவன் அந்த அப்பு பில்டிங் விட்டு பில்டிங் ஜம்ப் பண்ணி ஓரத பார்த்துட்டு எட்டா மிரர்னு சொல்லி அவன் கையில லைட்டை கிரியேட் பண்ணுவான். அந்த வெளிச்சம் அங்க இருக்க ஜன்னல் எல்லாம் ஜம்ப் பண்ணி டப்புன்னு அவனை நோக்கி போகுமா. என்ன இது திடீர்னு வெளிச்சடிக்குது, சூரியன் மறைகிற டைம் மறந்துருச்சான்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு கிசோரு முன்னாடி வந்து ஒரு ரொட்டேஷனை போட்டு மண்டையிலே ஒரு அடி. அவன் சும்மா கேஷுவலா மிதிச்சதுக்கே ஒரு பெரிய மரமே சாஞ்சு போச்சு. ரொட்டேஷன்லாம் போட்டு மிதிச்சா என்ன ஆகும்? அப்போட சேர்த்து அங்க இருக்க பில்டிங்கே காலி. ட்ரேக் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு ஆடி போயிருவானுங்க. அப்படி அங்க பார்த்துட்டு இருக்கும் போதே சட்டனா முன்னாடி வந்து, அதுவும் இவன் இங்க முன்னாடி வந்துட்டான்னு உணர்றதுக்குள்ளேயே ட்ரேக்கோட மூஞ்சல ஒரே மிதி. அவன் தெரிச்சிருவான். ஆட்டம் குக்கமாக்கா என்ன ஸ்பீடா வர்றான்னு சொல்லிட்டு இந்த ஹாக்கின்ஸ் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போது டாக்குன்னு அம்ப வச்சு அவன் வைத்த ஒரு போர்டு. அவ்வளவுதான், அப்படியே கதறிக்கிட்டே கீழே விழுவான். அவன் ஆளுகெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. என்ன இவன் கேஷுவலா அடுத்தடுத்த பெரிய பெரிய பைரட்ஸ் சிம்பிளா சம்பவம் பண்ணிட்டு போறானேன்னு. சரி அவன் அப்படியே போயிருவான்னு பார்த்தா மறுபடியும் ஹாக்கின்ஸ்ட வந்து அவனோட பவரை வச்சு அட்டாக் பண்ண போவான். இவன் தான் அப்பவே சாக மாட்டேன்னு சொன்னான். ஆனா இப்ப அவன் பவரை யூஸ் பண்ணி அடிச்சானா கண்டிப்பா ஹாக்கின்ஸ் செத்து போயிருவான். என்ன சாக போறானான்னு பார்த்தா அந்த டைம் அவனுக்கு ஒரு போன் கால் வரும். யாரான்னு கேட்டா இவன் தேடிட்டு இருந்தானே சென்டமருன்னு சொல்லி ஒரு பொடிப்பைய அவன் தான். ஆக்சுவலா அவன் பொடிப்பையில கொஞ்சம் பல்கான ஆள் தான். அவன் இவனை போட்டு வண்டையா திட்டுவான். ஏன்டா டம்மி போனாடா வச்சிருக்க அங்கிள் மண்டையா, வந்த உடனே நீ கான்டாக்ட் பண்ண மாட்டியா, போல நேரமா உனக்காண்டி வெயிட் பண்றதுன்னு. ஐயோ சென்டமருன்னு எடுக்க வருவான். ஆனா அவன் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அவனை தேடி வந்து தானே இங்க எல்லாத்தையும் கொலையா கொண்டுட்டு இருக்கான். இதுல வேற அந்த சென்டமரு இந்த மாதிரி சில்லித்தனமா பேசிட்டு இருக்காத அங்கிள், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நிஜமாவே இந்த ஐலாண்ட்ல தான் இருக்கியா, உண்மையை சொல்லு, பொய் சொன்னீங்கன்னா செப்பல் சிலியா அடிப்பேன்பா. எப்பா தம்பி, நான் உன்ன தேடிதான் வந்துட்டு இருந்தேன், ஆனா நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்க முடியலம்பானா. சரி இப்ப அதெல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, உங்களை பிளாக் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நேல எடுத்துட்டு வராதீங்கன்னு எத்தனை டைம் சொன்னேன், கேட்க மாட்டீங்களா, அதை போய் எடுத்து வந்துருக்கீங்களேன்னு திட்டுவான். ஏன்னா அது ஒட்டு கேட்கறதுக்காக வச்சிருக்க டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் நேலாமா. அந்த சீக்கிரமா வேலைக்கு வாங்க, உங்களால ஏகப்பட்ட பைரட்ஸுங்க தப்பிச்சு போயிருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். இங்கே ஒரு 4 பேர்த்த துவச்சு போட்டு வச்சிருக்கான். இதுல எங்க தவணைய தப்பிச்சு போறது. ஆனா அந்த சென்டமோரு பைய நல்லா கோர்த்து விட்டுட்டான். யூஸ்டஸ் கேப்டன் கிட், ட்ரஃபால்கர்லா இவங்க எல்லாருமே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இதுல யார்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த டைமிங்க நம்மாலையில காட்டுறாங்க. அந்த குமா கண்ட மேனிக்கு லேசரை வச்சு நம்மாலையில அட்டாக் பண்ணி உசுரா வாங்குவான். ஏன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து குமுறுனது வேலைக்கு ஆகல போல. பின்ன வார்லாட அவ்வளவு சீக்கிரத்துல சரிச்சிட முடியுமா இல்ல சாச்சிட முடியுமா? அவன் ஓட விட்டு அட்டாக் பண்ணுவான். இவங்க தப்பிச்சு ஓடிட்டே இருப்பாங்க. லூஃபி தப்பிச்சு தான் ஓடிட்டு இருப்பான். ஆனா ஜோரோவும் சஞ்சியும் தான் மாத்தி அவனை போட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. சோ இப்படி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஜோரோவால முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி த்ரில்லர் பார்க்ல போட்ட சண்டையிலேயே அவனுக்கு பயங்கரமா பாடி டேமேஜ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இவன் ஒழுங்கா அதுக்கான ரெஸ்ட் எடுக்கவே இல்ல. இப்ப மறுபடியும் அதே பவர்ஃபுல்லான ஆள் கூட பாடியை பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணி சண்டை போட்ட உடனே உடம்பு தாங்கல, உள்ளுக்குள்ள வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ணனு பார்த்து அந்த குமா வேற வாயில ஃபுல்லா பவர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். சஞ்சி பார்த்துட்டு என்னடா பண்றேன், அவன் அட்டாக் பண்றான் தப்பிச்சிடறான்னு கரெக்டா சொன்ன உடனே ஜோரோ ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல பார்த்து எஸ் ஆவான். பட் ஆனாலுமே தெரிச்சடிச்சு வந்து விழுந்ததுல அவனுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். சொல்ல போனா அவனால மூவ்
பண்ண கூட முடியல. இனிமேட்டு நம்ம பாலுக தான் சண்டை போட்டு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். சஞ்சி செம காலில் அவனை கூடுவான். ஏன்னா லாஸ்ட் டைம் சண்டை போட்டதுலயே அவன் பாடி ரொம்ப வீக் ஆயிருச்சு, இன்னும் சரியாகவே இல்லை. இப்ப இன்னும் பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணி அவன் சண்டை போட்டதுல பெயின் மறுபடியும் அதிகமாயிருச்சு. இவனுக்கு 2 பேரும் தான் இனிமேட்டு சண்டை போட்டு அவனை எப்படியாச்சும் தடுத்தாகணும். லாஸ்ட் டைம் பார்த்த குமா இவன் இல்லன்னா அப்ப இவன் யாரு? இவனும் வாளாடு மாதிரியே இருக்கானே, யார் இவன்? இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரே குழப்பம். அப்போ ஜோரோவை காட்டுறாங்க. பாய அப்படியே முடியாம பயங்கரமா முக்குன்னு முக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.